ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லாங் வீடியோவில் ஒரு சூப்பர்பான சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெசிபி, அதுவும் கோதுமை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறமா ஒரு நாளில் ஒரு ஹோம் மேக்கராக அப்புறம் ஒரு ஹோம் பேக்கராக நான் எப்படி என்னோடய டைமை மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு எப்படி ரொட்டீன் போகுது, நான்ஸ்டாப்பாக எப்படி நான் டைம் மேனேஜ் பண்ணி 2 ஒர்க்கையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. யூஸ்வலாகவே காலையில் 5 மணி இல்லை 5:30 மணிக்குள்ளே எனக்கு விழிப்பு வந்துடும். வந்ததையுமே வெளியில் போய் மோட்ரு போட்டு டேங்கை ஃபில் பண்ணிடுவேன். வாஷிங் மிஷின் லோட் பண்ணி ஓட விட்டுருவேன். 6 மணிக்கெல்லாம் கண்டிப்பாக போட்டுருவேன். அப்போ தான் ஒரு 9 மணிக்கு நம்மளுக்கு ஓடி முடித்து ட்ரையாக்கி கிடைக்கும். அதுக்கப்புறமா அதை எடுத்து தூக்கில் போட்டு காய வச்சுருவேன். ஸோ தட் ஈவினிங் ஒரு 4 o'clock நம்ம மறுபடியும் நல்லா காஞ்சதையும் எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். காற்று காலங்கிறங்காட்டி கண்டிப்பாக கிளிப் இப்போ தேவைப்படுது. ஸோ துணி காய போட்டு முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போட்டிக்கோழியை கொட்டி எப்போவுமே இந்த பில்டிங் பிளாக்ஸ் எடுத்து ஃபுல்லாக கொட்டி வச்சுருவான். ஸோ அவனுக்கும் விளையாடுறதுக்கு இங்கே பக்கத்தில் யாருமே இல்லைங்கிறங்காட்டி நான் எதுவுமே திட்ட மாட்டேன். மோஸ்ட்லி அவனை எடுத்து வைக்க சொல்லுவேன். இன்றைக்கி ஸ்கூல் டேங்கிறதுங்காட்டி அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. சரி நம்ம எடுத்து வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். குட்டீஸ் தான் இப்படியெல்லாம் வேலை பண்ணுறாங்கன்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் பார்த்திங்களா ஒரு நேந்திரம் தாரை வெட்டி வச்சு அதையும் கொண்டு வாசலில் அப்படியே வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இதையெல்லாம் எடுத்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். யூஸ்வலாக வீக்கெண்டில் தான் நான் இட்லி மாவு அரைச்சி வைப்பேன். பட் இந்த டைம் மறந்துட்டேன். ஸோ காலையில் எந்திரிச்சதையுமே ஊற போட்டுட்டேன். ஸோ தட் ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு கரெக்டாக 10 o'clock பார்த்திங்கன்னா உளுந்தை அரைக்க போட்டுட்டேன். உளுந்து வடித்த தண்ணியும் அரிசி வடித்த தண்ணியும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. இதை மாட்டுத்தாளியில் கொண்டு போய் நான் ஊற்றிடுவேன். கையோடு இந்த பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன்னா அதுக்கப்புறமா பேக்கிங் ரூம் நான் போய்க்கலாம். இல்லாட்டி அங்கேயும் கச்ச கச்சன்னு கிடக்கும், இங்கேயும் கச்ச கச்சன்னு கிடக்கும். எனக்கு மைண்டில் வேலையே ஓடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அப்பப்போ க்ளீன் பண்ணி ஓர்சல் பண்ணிகிட்டே போயிடுவேன். ஸோ தட் இங்கே ஒர்க்கை முடித்து வச்சுட்டு போயிட்டேன்னா அதில் பேக்கிங் ரூம் போய் நான் ஒர்க் பண்ணும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் எனக்கு. இன்றைக்கி 2 1/2 kg Black Forest கேக் ஆர்டர் இருக்குது. அதுக்கான சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன். வாங்க நம்ம அரிசி உளுந்து கழிஞ்ச தண்ணியை இப்போ மாட்டு சாலையில் கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடலாம். மாடெல்லாம் காட்டுக்குள்ளே கட்டுறதுக்காக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. திரும்பி வர வழியிலே செம்பருத்தி பூ இருந்துச்சு, அதை பறிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா க்ரீன் டீ கூட இதை கொஞ்சம் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக க்ரீன் டீ தண்ணியில் கொதிக்கும்போது போடக்கூடாதுன்னு நான் எங்கேயோ ஒரு ஆர்டிக்கல் எப்போவோ படித்தது. அதே மெத்தடு தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நான் எப்படி வைப்பேன்னா தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருவேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் க்ரீன் டீ பவுடர் போட்டுட்டு நான் வரையில் பறிச்சிட்டு வந்தேங்க இல்லையா, அந்த செம்பருத்தியில் இதழ்களை மட்டும் எடுத்து இந்த டீக்குள்ளே போட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவேன். ஸோ தட் எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிக்கும். அதுக்கப்புறமா அதை எடுத்து குடிச்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பட் ஒன்ஸ் க்ரீன் டீ குடிச்சு பழகுனவங்களுக்கு அது ரொம்பவுமே நல்லா தான் இருக்கும். க்ரீன் டீ போட்டதுக்கப்புறமா ஒரு 10 minutes அதை திருப்தியாக வெளியில் போய் உட்காந்து, அதுவும் வாசப்படியில் உட்காந்து குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்தியாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மீ டைம் மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சோன்னா நான் ஸ்டப்பாக வேலை இருக்கும். அந்த க்ரீன் டீ குடிக்கிறேன் அந்த 10 நிமிஷத்துலேயும் என் மைண்ட்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அது எப்படியெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டும் ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஸோ வந்ததையும் பார்த்திங்கன்னா உளுந்து ஓரளவுக்கு அரைச்சிடுச்சு. அந்த உளுந்து மாவை தோண்டிட்டு அரிசியை போட்டு விட்டுட்டு தண்ணியும் நல்லா ஊற்றிட்டு நான் இப்போ பேக்கிங் ரூமுக்கு போக போகிறேன். ஸோ இங்கேருந்து தான் சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன்.
ஸோ ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை நான் இப்போவே கொடுத்துட்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி அதை எப்படியெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் வந்து விப்பிங் க்ரீமை எடுத்து வந்து வெளியில் வச்சுருவேன். ஒரு 1 or 2 hours அது வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். பட் சில்னஸ் வந்து அதுலேருந்து போகக்கூடாது. விப்பிங் க்ரீமை எப்படி ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் முடிச்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறது தான், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் வந்து இந்த ரெசிபியை வந்துட்டு கிராம்ஸில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி நான் வந்து வெயிட் போட்டு தான் நான் வந்து கேக் செய்வேனே, ஸோ தட் எப்போவுமே நம்மளுக்கு ஒரே ரிசல்ட்டாக கிடைக்கும். கப் மெஷர்மெண்ட்ஸில் எடுக்கும்போது சில சமயம் வந்து தவறுகள் நடக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்லி கப் மெஷர்மெண்ட் அவாய்ட் பண்ணிடுவேன். சப்போஸ் நீங்கள் வந்து கப் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கப் மெஷர்மெண்ட்டு கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச கோதுமை மாவு வந்து 120 grams எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் வந்து 20 grams எடுத்துக்க போகிறேன். நீங்கள் டார்க் கொக்கோ பவுடரை யூஸ் பண்ணுறீங்கன்னா 20 grams பதிலாக கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இல்லை சாக்லேட்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா 20 grams எடுத்துக்கோங்க. ஸோ கோதுமை மாவு வந்து 120 grams அண்ட் கொக்கோ பவுடர் வந்து 20 grams. கோதுமை மாவு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் அரைக்கிறது யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஸ்டோர் பாட் வாங்கினீங்கன்னா ஆசீர்வாத் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நல்லாயிருக்கு, நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ கோதுமை மாவு கொக்கோ பவுடரை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுட்டு இது 4ஐயும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது எந்த தவறுமே நடக்காமல் நம்ம ஒரு கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பவுடர் சுகர் வந்துட்டு 150 grams எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய பவுலில் 4 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கின முட்டையாக இருக்கட்டும், பழைய முட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கிடைக்காது. ஸோ 4 முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா இதில் 1/4 teaspoon அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா 1 teaspoon வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திட்டு ஒரு 30 to 40 seconds மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்த வேண்டாம், எக்கை மட்டும் பீட் பண்ணி அந்த பபுள்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 150 grams அளவுக்கு சர்க்கரையை 3 பேட்சாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவுமே சர்க்கரை ஆட் பண்ணிலையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் மட்டும்தான் பீட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கிராஜுவலாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி 2, 3, 4, 5 சொல்லிவிட்டு ஃபைனல் ஸ்பீடுக்கே போய்க்கலாம். இதுக்கப்புறமா நம்ம 5 ஸ்பீடில் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும் பீட் பண்ணணுன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சி ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் பீட் பண்ணணும். அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். அது எப்படின்னா, நம்ம எக்கில் இருக்கிற அந்த பபிள்ஸ் தெரியுது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக்கி பபிள்ஸே இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் வரும். பேட்டர் பார்க்குறதுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும். அப்போ நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழுகும். இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆயில் வந்துட்டு ஒரு 4 tablespoon யூஸ் பண்ணணும். அதாவது 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு சுத்து, அதாவது 1 ஸ்பீடில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஓவர் பீட் பண்ணோன்னா நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து ரப்பரி ஆயிடும். ஸோ ஒரு 3 to 5 seconds தான் நம்ம பீட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா பீட்ரு நம்மளுக்கு தேவையில்லை, அதை கலட்டிடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா
நம்ம ஏற்கனவே சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் எல்லாம் போட்டு அந்த இதையை எடுத்து இதையும் ஒரு 3 பேட்சஸாக ஆட் பண்ணணும். நம்ம மில்க் வந்து ஆல்ரெடி 1/2 கப் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் கட் அண்ட் ஃபோல்டுனா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நான் எந்த மாதிரி ஸ்பேச்சுலாவை மூவ் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த இதில் நம்மளுக்கு சிலிக்கான் ஸ்பேச்சுலா ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஸோ தட் ஓவர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் நம்மளோட பேட்டர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு, கொஞ்சமாக மில்க், கொஞ்சமாக கோதுமை மாவு, கொஞ்சமாக மில்க், இந்த மாதிரி 3 தடவை ஆட் பண்ணி நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பராக பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே ஓவனை 180 டிகிரி செல்சியஸில் 2 ராடையுமே ஆன் பண்ணி வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 6 இன்ச் டின் எடுத்து, எனக்கு வந்து 2 1/2 kg ஆர்டர்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால 6 இன்ச் டின்னில் ஏற்கனவே பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற பேட்டர் வந்து ஒரு 600 கிராம்ஸ் வரும். 2 டின்லேயுமே நான் ஒரு 300 செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் 1 kg செய்கிறீங்கன்னா 8 இன்ச் டின் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதை சென்டர் ரேக்கில் தான் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். என்கிட்ட இருக்கிறது மார்ஃபி ரிச்சார்ட் 60 லிட்டர் OTG. ஸோ சென்டர் ரேக்கில் வச்சுருக்கேன். நான் ப்ரீ ஹீட் பண்ணும்போது 2 ராடையுமே ஆன் பண்ணியிருக்கேன். பட் பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாட்டம் ராட் மட்டும் ஆனில் வச்சுட்டு ஃபேன் மோடு உங்ககிட்ட இருந்தால் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸில் நம்மளுக்கு இது பேக் ஆகி கிடச்சிரும். ஒவ்வொரு ஓவனோட ஹீட்டிங் மெத்தடை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். அதாவது ஒவ்வொரு ஓவனோட ஹீட் வந்து உள்ளே எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்மளுக்கு பேக்கிங் டைம் வந்து வேரி ஆகும். என்னோடய ஓவன் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 160ல் நான் வைக்கும்போது எனக்கு உள்ளே வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸ் ஹீட் வந்து கிடச்சிரும். ஸோ உங்கள் ஓவனில் ஹீட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஓவன் தெர்மோமீட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வைக்கிறேன். பட் எனக்கு இந்த கேக் வந்து 25 மினிட்ஸ்லேயே பேக் ஆகி கிடச்சிடுச்சு. 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் ஓவனை ஓப்பன் பண்ணுறதோ இல்லை அடிக்கடி செக் பண்ணுறதோ வேண்டாம். 20 மினிட்ஸ் கழித்து எதுவாக இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக வரும். நான் இந்த 20 மினிட்ஸ் கேக் வைக்கிறதுக்குள்ளே போய் வாசலை கூட்டி விட்டுடலான்னு சொல்லிவிட்டு வாசல் கூட்டி விட்டுட்டு அங்கே கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வரையில் எனக்கு கரெக்டாக 20 மினிட்ஸ் முடிஞ்சிருந்துச்சு. எடுத்து பார்த்தேன், லைட்டாக வேகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எகெயின் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு 25 மினிட்ஸில் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். டூத்பிக் வச்சு உள்ளே குத்தி பார்க்கும்போது எனக்கு வந்து மாவு எதுவும் ஒட்டாமல் க்ளீனாக வந்துச்சு. ஸோ நம்மளோட கேக் சூப்பராக பர்ஃபெக்டாக சிங்க் ஆகாமல் ஃப்ளாட்டாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஒரு மணி நேரம் பக்கம் இதை ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பாருங்கள் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக நம்மளுக்கு கேக் பேக் ஆகிடுச்சு. நல்லா ஒரு மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு கட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு க்ரம்ஸ் நிறையா வராது. நான் இதை கொஞ்சம் சீக்கிரமாகவே கட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம எப்போவுமே கேக்கை வந்து டிமோல்ட் பண்ணணும். உடனே நீங்கள் டிமோல்ட் பண்ணிங்கன்னா கேக் வந்து நீட்டாக டிமோல்ட் ஆகி வராது. பிசுறாக கேக் அங்கங்கே ஒட்டிட்டு பிஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கான கூலிங் டைம் விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிமோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பர் அண்ட் சாஃப்டான ஸ்பாஞ்சி கேக் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லேயர்ஸ் அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கட் ஆகி கிடைக்கும். உள்ளேயும் சூப்பராக ஈவனாக பேக் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் ரெசிபி கண்டிப்பாக உங்களோட பேக்கிங் ஜேர்னியை மாற்றுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதுக்கப்புறமா நான் வந்து வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. விப்பிங் க்ரீம் பீட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு 2 கேக்கையுமே நான் வந்து டிசைன் பண்ணி அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்டேன். கேக் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதை வந்து ஷார்ட்ஸில் இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்க்கலாம்.
கேக்கை கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா மாவு ஆட்டியிருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ண போனேன். நல்லா சூப்பராக ஆட்டிடுச்சு. ஸோ இதையும் கையோடு தோண்டி வச்சு ஆட்டாங்கல்லையும் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு கையோடு கழுவி வச்சுட்டேன். நம்ம மாவு தோண்டி அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். கையோடு இந்த மாவை வந்து தோண்டி கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதையும் கழுவி வச்சுட்டு போயிட்டோன்னா அதில் பேக்கிங் ரூம் போயிட்டு கேக்கை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த பக்கம் வரவே வேண்டியதில்லை. மாவு இருந்துச்சுனாவே அந்த வாரத்துக்கான டென்ஷன் வந்து ஓரளவுக்கு எனக்கு கம்மியாயிடும். இட்லி பொடி வச்சுருந்தோன்னா குட்டீஸே வந்து அதுவும் பெரியவனே வந்து தோசையெல்லாம் எனக்கு கூட சுட்டு கொடுப்பான். ஸோ இட்லி பொடி வந்து அரைச்சி வச்சுப்பேன். தோசை மாவும் ஒரு வாரத்துக்கு தாட்டுற மாதிரி பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் எமர்ஜென்சி டைம்லலாம் எனக்கு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து கேக் ஆர்டர்ஸ் எப்போ வரும் வராமல் போகும்னு சொல்லவே முடியாது. ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு மற்ற வேலைகள் எல்லாமே நான் முடிச்சு வச்சுடுவேன். வீடு க்ளீனிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி தோசை மாவு ஆட்டுற வேலையாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து சிம்பிள் கேக் டெக்கரேஷன் தான், அதுவும் 2 1/2 kg மட்டும்தாங்கிறதுனால நான் இந்த மாவையும் கையோடு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ ஒரு ஹோம் மேக்கராக எனக்கு இன்னைக்கு நாள் இப்படி தான் போச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், கீழே கமெண்ட் கூட பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்குறேன். டாடா, பாய்.